ஹலோ மக்களே, ஜூலை 29 அவள் வரவள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கையொலி சீரியலும் மேகா சந்தேசம் சீரியலும் போட்டுட்ருக்கோம். சாதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே காரில் நம்ம மித்ராவும் லக்ஷ்மியும் வந்துட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மி அவர்கிட்ட அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அதாவது அவங்க முதல்ல கார்லலாம் போயிருப்பாங்கல்ல மித்ராவோட, அந்த அழகிய இதெல்லாம் வருது. அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சொல்கிறாங்க. நான் அதை ஒன்று மித்ரா சொல்கிறதுனால அதை அடியோடு மறக்கணும்னு நினைக்கிறேன், அதை நான் நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நான் விருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மித்ரா சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே நம்ம லக்ஷ்மி இப்படி பேச்சு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. மித்ராவும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கடுத்து மித்ராவையே ரசித்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே மித்ராக்கு அது டிஸ்டர்ப்டாக இருக்குது. அவர் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்படி மொதல் சீட்டில் உட்காந்துட்டு அவரே பார்த்துக்கிட்டு இருந்தா அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு நம்ம மித்ரா. உடனே ஏய் இப்போ எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க, எதுக்கு என்னை பார்க்குற, என்னை பார்க்காத, வேற எங்கேயாவது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னோட புருஷனா நான் பார்க்குறேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ ஏன் நான் எங்கே வேணா பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏய் இவ்வளோ நாள் நீ எதுவும் பேசாமல் அமைதியாக தானே இருந்தா, இப்போ எதுக்கு நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மித்ரா திரும்ப திரும்ப வாய்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் லக்ஷ்மிக்கு. உடனே நான் அப்படிதான் பார்ப்பேன், நான் பாட்டு உங்களை பார்க்குறேன், நீங்கள் பாட்டு ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியும் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மித்ரா ஒன்று சொல்ல லக்ஷ்மி ஒன்று சொல்ல, இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து நீ தான் என்னை பார்க்காதன்னு சொல்கிறேன்ல, இப்போ நீ வேற எங்கேயாவது பாரு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து ஒரு கட்டத்தில் மித்ராக்கே கோவம் வருது. லக்ஷ்மி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டி நீ முதல்ல பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் ஏன் பின்னாடி உட்காரணும், எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, என்னால் வண்டியே ஓட்ட முடியல, என்னால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, நீ தயவு செஞ்சு போய் பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம லக்ஷ்மியும் பின்னாடி போய் உட்காந்துறாங்க. பின்னாடி அதாவது காரில் ஃப்ரண்ட் சீட்டில் முதல்ல உட்காந்துருக்குறாங்க. இப்போ பேக் சீட்டில் பின்னாடி உட்காடுறாங்க. உட்காந்துட்டு இப்பயும் கண்ணாடி வழியா, அதாவது அந்த மேலே ஒரு கண்ணாடி இருக்கும்ல, பின்னாடி ஏதாவது கார் வருதான்னு பார்க்கறதுக்கு இருக்கும்ல, அந்த கண்ணாடி வழியாக மித்ரா பார்த்து ரசித்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏய் நீ எதுக்கு இப்போ கண்ணாடியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற, எதுக்கு நீ கண்ணாடியில், நான் பாட்டு கண்ணாடியை பார்க்குறேன், நீ உங்களுக்கும் பார்க்கணும்னா நீங்களும் கண்ணாடியை பாருங்க. ஆமாம் நான் கண்ணாடியை பார்த்துட்டு இருந்தா யார் ஒரு வண்டியை பார்த்து ரோடை பார்த்து வண்டியை ஓட்ட, நீ எதுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து கண்ணாடியை திருப்பிக்கிறாங்க. இப்படியே இவங்க ஒரு படியாக ஒரு வழியாக அந்த அந்த வேலை நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்கு நிற்கிறாங்க. நின்றுட்டு காரை விட்டு இறங்குறாங்க. காரை விட்டு இறங்குறதுக்குள்ளே பார்த்தா ஒரு சைட் இன்ஜினியர் நம்ம லக்ஷ்மிக்கு டோரை திறந்து விடுறாங்க. உடனே திறந்து விட்டோன்னா மித்ரா யாரா இது, யாரா இவளுக்கு ராஜ மரியாதைலாம் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. உடனே ஹலோ மேடம், நீங்கள் தான் புதிய சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க மேடம் உங்களை நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறாங்க. மித்ரா ஒரு ஆளாக கூட கவனிக்கலை. உடனே அதுக்கடுத்து உள்ள ஃபைல் இருக்குது, நான் உள்ள ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அதை அந்த டிரைவர் எடுத்துகிட்டு வருவான் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிரைவரா அப்படின்னா மித்ராக்கு கோவம் வருது. ஏய் உனக்கு என்ன, நான் யாருன்னு தெரியுமா, என்னன்னு தெரியுமா, என்ன தைரியம் தான் நீ என்ன டிரைவர்னு சொல்லியிருப்பேன், என்ன தம்பி டிரைவர்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க, எதுக்கு தம்பி இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சைட் இன்ஜினியர் மித்ரா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இன்னும் அவன் தான் டிரைவர்னு சொன்னா நீ பார்த்துட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அது அவங்க அது பாஸ் அப்படின்னு சொல்ல வராங்க, அந்த கம்பெனியோட பாஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓ அப்படிங்களா, நீங்க வச்ச டிரைவரா மேடம் இது அப்படின்னு சொல்லி அவங்க பாஸையும் சொன்னது அந்த சைட் இன்ஜினியர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஏய் நான் யாருன்னு சொல்லு, அது அவங்க பேர், அவங்க மித்ரானந்தன். ஓ மித்ரானந்தனா, ஏய் நான் யாருன்னு சொல்லுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லி மித்ரா திரும்பியும் கோபப்பட்டு இருக்கிறாரு. மித்ரானந்தன் MBA. ஓ அந்த சைட் இன்ஜினியர் திரும்பியும் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. என்னதுன்னா திருப்பியும் தப்பா புரிஞ்சுட்டு, ஓ MBA படிச்ச ஒரு கார் டிரைவரா அப்படின்னு சொல்லி, ஏய் நீ திருப்பி பேசிட்டு இருக்க, நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா, டேய் நீங்க யாருன்னு சொன்னாதானே தம்பி எனக்கு தெரியும், நீங்க சொல்லாம எனக்கு எப்படி தம்பி தெரியும்னு அந்த சைட் இன்ஜினியர் நம்ம மித்ரா ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்லா லக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க. லக்ஷ்மியும் என்னோட புருஷனா, இந்த கம்பெனியோட ஓனர், அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல் அவங்களும் நல்ல இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம லக்ஷ்மியும். உடனே அதுக்கடுத்து சரி வாங்க நம்ம போய் அந்த உள்ளே போய் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். நான்லாம் ஒன்றும் வரல, அதான் அந்த சைட் இன்ஜினியர் இருக்கான்ல அவன் கூட நீயே போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்போ நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி அந்த சுற்றி என்னென்ன வேலைகள் நடக்குது, யார் என்னென்ன வேலை பண்ணுறா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே இங்கே மித்ரா வீட்டில் பார்த்தா என்ன நடக்குதுன்னா,
நம்ம ஜானவி வந்து காலுக்கு வந்து நெய் பாலிஷ் போட்டுட்டு இருக்கிறாங்க. காலுக்கு நெய் பாலிஷ் போடும்போது கால் மேல கால் போட்டு உட்காந்து நெய் பாலிஷ் போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே தூரத்துல இருந்து யாரு தேவயானி வராங்க. வந்தோடனே அந்த ஜானவி வந்து கால் மேல கால் போட்டுருக்கதை பார்த்து, ஓ இவளுக்கு என்ன திமிரு வந்துருச்சா, என்னமோ இவ வீடுன்னு நினைப்பா, இவளுக்கு என்ன அவனை கல்யாணம் பண்ணோன்னே இவளுக்கு ரொம்ப திமிரு தலைக்கேறிடுச்சா, என்ன தைரியம் இருந்தா இவ கால் மேல கால் போட்டு உட்காருவா, இவள என்ன பண்றேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு நேரா ஜானவிக்கு எதிர்த்தாப்புல ஒரு சோஃபா இருக்கு, அங்க வந்து உட்காடுறாங்க. உடனே ஜானவி வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி அவங்க பாட்டு காலில் இன்ட்ரெஸ்டிங்காக நெய் பாலிஷ் போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே தேவயானி, நான் வந்தது கூட தெரியாம எனக்கு மரியாதை கொடுக்காம இன்னும் கால் மேல கால் போட்டுட்டு இருக்காளா, இவ என்ன நான் வந்ததை பார்த்தாலா இல்லையா அப்படின்னு சொல்லி தொண்டை ஒரு மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்றாங்க. உடனே ஜானவி அதை பார்த்துட்டு, அத்தை தண்ணி வேணா போங்க, ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு வாட்டர் பாட்டில், தண்ணி எடுத்து குடிங்க, தன்னால எப்படி தண்ணி வரும், ஏய் என்ன என்கிட்டே திமிரா பேசுறியா, என்ன தைப்ப உங்களுக்கு தானே தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு, அப்ப நீங்க போய் தண்ணியே குடிக்க வேண்டியதானே, என்ன உனக்கு என்ன திமிரு ஏறி போச்சா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா, என்ன தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறாங்க. அப்ப பார்த்தா வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம ஜெயதேவும் அரவிந்தாவும் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்தோன்னே நம்ம ஜானவி கால் மேல கால் போட்டுறது எந்திரிச்சு நிக்கிறாங்க. இந்த நேரத்துல உடனே அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க கிட்ட போய் பேச போறாங்க. ஜானவி இங்க வாமா அப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்தா வந்து தீக்ஷுல ஆசிரமத்துக்கு போயிருப்பாங்கல்ல, அங்க போயிட்டு வந்து குங்குமத்தை முதல்ல கொடுக்குறாங்க. இந்த ஜானவி தீக்ஷுல ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்திருந்தேன், இந்த பொடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த குங்குமத்தை கொடுக்குறாங்க. உடனே அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து பிரசாதம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உடனே தேவயானி வராங்க. என்னக்கா என்ன இப்பெல்லாம் இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எதுவுமே என்கிட்ட சொல்றது இல்ல, நீங்க பாட்டு என்ன ஒரு ஆளை கூட மதிக்காம இவளுக்கு கூப்பிட்டு பிரசாதம் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, நான் அவளை பார்த்தேன் அதனால அவளுக்கு கொடுத்தேன், இப்ப என்ன தேவயானி உனக்கு பிரச்சனை, நீ என்னனாலும் வீட்டுல உனக்கு பிரச்சனை தானா அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அரவிந்தாவும். ஆனா அதுக்கடுத்து நம்ம ஜானவியும் வந்துட்டு பேசிட்டே இருக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு தீக்ஷல ஆசிரமத்துக்கு போயிருந்தோம், மனசு ரொம்ப சஞ்சலமா இருந்தது, இப்பதான் எல்லாம் ஒரு வழியா ஓரளவு பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, குடும்பம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதுக்குதான் நன்றி சொல்றதுக்காக தான் அங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்க ஜானவி, நான் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய முடிவா, என்னத்த பெரிய முடிவு அப்படின்னு சொல்லி ஜானவி கேட்க, அவங்க வீட்டு கொத்து சாவி இருக்கும்ல, இத்தனை நாளா இந்த வீட்டை காத்துக்கிட்டு இருந்த அந்த சாவி கொத்து இருக்குல்ல, அதை அப்படியே தூக்கி நம்ம ஜானவி கையில அரவிந்தா வந்து கொடுக்குறாங்க. அத்தை எனக்கு இது அப்படின்னு சொல்லும் போது ஜெயதேவ், என்ன அரவிந்தா திடீர்னு இவ்வளவு பெரிய முடிவு எடுத்துட்ட அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நான் இந்த முடிவை நல்லாவே யோசிச்சுதான் எடுத்திருக்கிறேன், இந்த வீட்டுக்கு 2 மருமகளும் ஒரு வழியா வந்தாச்சு, மூத்த மருமகளும் வந்தாச்சு, இளைய மருமகளும் வந்தாச்சு. மூத்த மருமக தான் இப்ப பிசினஸ பார்த்துட்டு கம்பெனியை பார்த்துக்கிட்டு அவளுக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தாச்சு, இளைய மருமகளுக்கும் ஏதாவது செய்யணும்ல, அதனால மூத்த மருமகளுக்கு கம்பெனி பொறுப்பை கொடுத்தாச்சு, இளைய மருமகளுக்கு இந்த வீட்டு பொறுப்பை கொடுத்தாச்சு. எனக்கு ஒரு பெரிய பாரத்தை இப்ப இறக்கி வச்ச மாதிரி இருக்கு, சந்தோஷமா இருக்கு ஜானு, கண்டிப்பா நீ இந்த குடும்பத்தை நல்லபடியா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும், இந்த சாவி குத்து இனிமேல் என்கிட்ட இல்ல உன்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி ஜானவி கையில கொடுக்குறாங்க. உடனே தேவயானிக்கோ கோவம் பொத்துக்கிட்டு வருது. அக்கா இங்க என்ன நடக்குது, என்னக்கா எனக்கு கொடுக்காம எனக்கு இந்த மரியாதை எல்லாம் கொடுக்காம நீங்க ஜானவிக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா புரியலக்கா அப்படின்னு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு, நம்ம வீட்டுக்கு 2 மருமகளும் வந்தாச்சு, இவ்வளவு நாள் நான் கட்டி காப்பாத்தின பதவி, அதாவது வீட்டு இருக்க பொறுப்பு, நல்லது கெட்டது எல்லாத்தையும் இனிமேல் ஜானவி பார்த்துக்கிட்டு நான் அவ கையில ஒப்படைச்சிருக்கிறேன், இதுல என்ன உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எது யோசிச்சாலும் நல்லா யோசிச்சு நல்ல முடிவை தான் எடுப்பேன், இந்த குடும்ப நல்லத்துக்காக தான் நான் வந்து இப்ப இந்த பொறுப்பை ஜானவி கிட்ட கொடுத்துருக்கிறேன், அதனால இதுல யாரும் இனிமேல் குறுக்க பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தாவும் ஜெயதேவும் மாடியில குடுகுடுன்னு போயிடுறாங்க. ஒண்ணு நம்ம அதையோ நீலாம்பரி ஸ்டைல்ல அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு, ஓ அத்தை இதுதான் கொத்து சாவியா, இதை எப்படி மாட்டணும், இதை இடுப்புல தானே மாட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானவி வந்து தேவையான வெறுப்பேத்துற விதமா அதை எடுத்து இடுப்புல கெத்தா மாட்டிட்டு அப்படியே ஒரு ஹீரோயின், அப்படியே ஒரு வில்லி மாதிரி ஒரு ஹீரோயின், அப்படி வில்லி 2 கலந்த கலவை மாதிரி என்கிட்டதான் இனிமேல் எல்லா பொறுப்பும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதை இங்கதானத்தான் மாட்டிக்கணும்னு இடுப்புல மாட்டிக்கிட்டு ஒரு வாக் கொடுக்குறாங்க. அப்படியே நடந்து வராங்க. இதை பார்க்கும்போது தேவயானிக்கோ வயிறு எரியுது, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு நாளுக்கு நாள் இவளோட பவர் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி இவங்க வேலை வயிற்றுச்சல் பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா சராயு வந்துட்டாங்க. அங்க சராயும் அங்கதான் இருக்கிறாங்க, அவரோட பிஏ எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி அந்த டிராக்டரும் அங்கதான் இருக்கு, வேலை நடந்துட்டு இருக்கா. இங்க லக்ஷ்மி வந்து என்னென்ன வேலை நடக்குதுன்னு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. உடனே மித்ரா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா எங்க நிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி சுத்தி எல்லாத்தையும் பாக்குறாரு. அவர் எதிர்ச்சியா பாக்குறாரு. சைட் இன்ஜினியர் என்ன எப்படி பேசுறாரு என்னதுன்னு தூரத்துல இருந்து தான் பாத்துட்டு இருக்கிறாரு. இவர் காரு கிட்ட நிக்கிறாரு, அவமானப்பட்டனால
அந்த உள்ள வரல, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்கு வரல, காலுக்கு வெளியே நின்றுட்டு என்ன வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாங்க. லக்ஷ்மி என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா சராய் வந்து அந்த லக்ஷ்மி ஒளிவடியா உள்ள வந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த சைட் இன்ஜினியருக்கு அந்த டிராக்டர் ஓட்டு வரல அவருக்கு கால் பண்ண சொல்றாங்க. பிஏ விட்டு, டேய் அந்த பொண்ணு தான் வந்துருச்சுல, அந்த கல் எடுத்து நான் சொன்ன மாதிரி முடிச்சிரு, அவ தலையில போட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார், பெர்ஃபெக்ட் சார்ன்னு சொல்லிட்டு அந்த டிராக்டர் முதல்ல தூரமா நிக்குது. கரெக்டா நம்ம லக்ஷ்மி நிக்கிற இடத்துக்கு அந்த டிராக்டர் வந்து வந்துருது. நம்ம மித்ராவோ இன்ட்ரெஸ்டா அவர் போன் பார்த்துட்டு இருக்கிறாரு, சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கவே இல்லை. உடனே அதுக்கு அடுத்து அந்த கல்லை ஃபுல்லா எடுத்துருக்கிறாரு. எடுத்துட்டு அந்த டிராக்டரும் வந்து நிக்குது. மேடம் ஓகே தானே மேடம், இப்போ போட்டுருவா மேடம், பொசிஷன் கரெக்டாக இருக்கா மேடம் சொல்லி இவங்க வந்து ஃபோன் பண்ணி சராய் கிட்ட பேசிட்டு இருக்கிறா. இந்த நேரத்தில் பார்க்குறாரு, இது என்ன டிராக்டர் கரெக்டாக லக்ஷ்மி தலைக்கு மேலே நிற்கிது அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து பார்த்துடுறாரு. பார்த்தோன்னே ஏய் லக்ஷ்மி மேலே தலையில் மேலே பாருக்கா அந்த டிராக்டர் நிற்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கிறாரு. அதுக்கடுத்து அவரே கத்திக்கிட்டே ஓடி வராரு. ஓடி வந்துட்டு கரெக்டா அவர் வந்து ஏய் பர்ஃபெக்டா இருக்கு, அந்த சராய் வந்து அங்க இருந்து சொல்றாங்க இதுதான் கரெக்டான சமயம், கரெக்டா அவ தலையில போட்டுரு அந்த கல்லை ஃபுல்லா அப்படின்னு சொல்லி அந்த டிராக்டர் வந்து ஒரு இடத்துல இருந்து கல்லை ஃபுல்லா அள்ளிடுது. அள்ளி கரெக்டா இவர் இந்த ஒரு சுவிட்சை போட்டா இப்படி ஒரு திருப்புனா அது வந்து நம்ம லக்ஷ்மி தலையில ஃபுல்லா விழுந்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆனா கரெக்டா அந்த நேரத்துல பார்த்தா நம்ம மித்ரா வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துடுறாரு. அந்த சைட் இன்ஜினியர் பின்னாடியே ஓடி வந்துடுறாரு. கரெக்டா அந்த கல் வந்து லக்ஷ்மி தூரமா போனோம்னா அங்க வந்து விழுகுது. உடனே மித்ரா வந்து ஆச்சு பூச்சுன்னு கத்திட்டு இருக்கிறாரு. என்ன சைட் இன்ஜினியர், என்ன இது பொறுப்பே இல்லாம ஆட்கள் நிக்கிறாங்க என்னன்னு பார்த்து பண்றது இல்லையா, என்ன வேலை நடக்குதுன்னு சுத்தி மூத்தி இது பாக்குறதே இல்லையா, கீழே யார் நிக்கிறா எதுவுமே இல்லாம இப்படிதான் வந்து ஒருத்தங்க இப்ப மட்டும் நான் அவங்களை காப்பாத்தலன்னா இப்ப அவங்க மேலதானே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வேறு மித்ரா வந்து கத்திட்டே இருக்கிறாரு. உடனே லக்ஷ்மிக்கு ஒரே குழுகுலுன்னு இருக்கு மனசுக்குள்ள. என்னதான் என்ன பிடிக்கலன்னு சொன்னாலும் இப்ப எனக்கு ஒன்னு துடிச்சு போய் என்ன காப்பாத்த வந்திருக்கிறீங்களே, இப்ப தெரியுது உங்களோட அன்பு என்னன்னு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அந்த சராய் அங்க இருந்து கோவப்பட்டு இருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ல இந்த மித்ரா வந்து காப்பாத்திட்டேன்னு அப்படின்னு சொல்லி இந்த சராய் அங்க கோவப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சாரி சார் கவனிக்கல இந்த டிராக்டர்ல உள்ளவன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறான் மித்ரா கிட்டையும் லக்ஷ்மி கிட்டையும். பார்த்து வேலை பண்ணீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி திரும்ப அதுக்கடுத்து பார்த்தா வேற இடத்துல போய் அந்த சைட் இன்ஜினியர் வந்து அந்த ஒரு மேப் மாதிரி இருக்கும்ல, என்னென்ன பண்ண போறான்னு சொல்லி பென்சில்ட்டு வரைஞ்சி வச்சிருப்பாங்கல்ல, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. மேடம் இந்த இடத்துல இப்படி இருக்க போகுது, இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம பண்ண போறோம், இத்தனை அடியில நம்ம கீழே இது பண்ணணும், மேலே இத்தனை அடியில நம்ம இது பண்ணணும், இந்த பில்டிங் வந்து மொத்தம் இத்தனை மாடிகள் இருக்க போது கட்ட போகுது, இதுல வந்து இவ்வளோ இது வெயிட் தாங்கும், இது வந்து இவ்வளோ வெயிட் தாங்காது, இதுல நம்ம தண்ணி இருக்கிற இடம் இது அப்படின்னு சொல்லி ஒன்னையா அவர் வந்து விலைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே இத்தனை ஸ்கொயர் ஃபீட் மேடம், இத்தனை சென்டிமீட்டர்ல இது பண்ண போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே மித்ரா வந்து ஹலோ சைட் இன்ஜினியர், அந்த மேடம்க்குலாம் நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, நீங்க என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு முதல்ல எனக்கு சொல்லி புரிய வைங்க, நான் அவங்களுக்கு புரிய வைக்கிற பாஷையில நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இல்ல மித்ரா எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி என்ன புரிஞ்சிச்சு, இப்ப நீ சொல்லு, உனக்கு என்ன புரிஞ்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கும்போது லக்ஷ்மி அப்படியே மித்ராவே அசர வச்சிடுறாரு. இந்த ஸ்கொயர் ஃபீட்ல இந்த இடத்துல இது பண்ண போறோம், இது வந்து இத்தனை வெயிட் தாங்கும், இத்தனை பில்டிங் தான் இதுல கட்ட முடியும், இங்க வந்து இவ்வளோ ஒரு மக்கள் வந்து இவ்வளோ வெயிட் தான் இதுல ஏத்த முடியும், இங்க வந்து நம்ம இது லிஃப்ட் பண்ண போறோம், இங்க வந்து நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இந்த மாதிரி இந்த பில்டிங் கட்ட போறோம், இந்த பில்டிங்ல எத்தனை மாடிகள் இருக்க போகுது, எத்தனை ரூம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விலைக்கு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து மித்ரா வந்து போயிடுறாரு. இவளுக்கு எப்படா இவ்வளவு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீ ஊர்ல முதல்ல என்கிட்ட படிக்கலன்னு தானே சொன்ன, இப்ப எப்படி உனக்கு இவ்வளவு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது மித்ரா சார் இதுக்கு படிக்கணும்லாம் அவசியம் இல்லை, இதுக்கு காமன் சென்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி மூக்கோட சுட்டுறாங்க சிரிச்சுட்டே. உடனே அதுக்கடுத்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து மித்ரா வந்து லக்ஷ்மியை ரசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆமா இவளுக்கு எல்லாமே புரியுது, இவளுக்கு இத்தனோண்டு ஆளை பார்த்தா டம்மியா இருக்கா, ஆனா மூளை மட்டும் நல்ல வேலை செய்யுது, பிரெயின் மட்டும் இவளுக்கு நல்ல வேலை செய்யுது. ஆமா இவ்வளவு பிரெயின் இல்லாமையா இந்த ஜெயமார் வந்து அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் அவ்வளவு பெரிய சிஇஓ போஸ்ட் இவளுக்கு தூக்கி கொடுத்துருப்பாரு, இவ்வளவு நல்ல திறமசாலி தான், இவருக்கும் நிறைய மூளை எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வந்து புகழ்ந்து தள்ளுறாரு. நம்ம லக்ஷ்மிய புகழ்ந்து தள்ளிட்டு லக்ஷ்மி அப்படியே வாழ்த்திட்டு இருக்கிறாரு, அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அவங்க அதுக்கடுத்து நம்ம மனிஷா வந்து அப்படியே கார்ல வந்து இறங்கி டெலஸ்கோப் வழியா என்ன நடக்குது, லக்ஷ்மி எங்க நிக்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே லக்ஷ்மி வந்து அந்த சைட் இன்ஜினியர் வந்து லக்ஷ்மியும் சைட் இன்ஜினியரும் வந்து விலைக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. மித்ரா பார்த்தா தூரமா வேற எங்கேயோ இருக்கிறாரு, அந்த சைட்லயே வந்து வேற எங்கேயோ நின்று அவர் பாட்டு போன் பார்த்துட்டு இருக்கிறாரு. உடனே இவங்க சராய்க்கு போன் பண்றாங்க. நம்ம மனிஷா வந்து சராய்க்கு போன் பண்ணி, ஏய் சராய் என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த லக்ஷ்மி அங்கதானே இருக்கா,
நான் அவளுக்கு அந்த ஆக்சிடென்ட்டை பண்ண வேண்டியதானே, எதுக்கு நீ இன்னும் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது உடனே அதுக்கு அடுத்து இல்லை நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன் மிஸ் ஆயிடுச்சு. என்னது மிஸ் ஆயிடுச்சா, உன்னால இது கூட ஒழுங்கா பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி சராயை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. ஆமா நீ இங்க இருக்க, நான் இங்க சைட்ல தான் இருக்கேன், நான் அந்த லட்சுமியை பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த வாட்டி மிஸ் ஆகாது. சரி முதல்ல என்ன பிளான் அதை சொல்லு, நீ பாரு முதல்ல, எதுக்கு நீ இப்ப பிளான் எல்லாம் கேட்டுட்டு இருக்க, ஏன் சராயு இப்ப பிளானை கேட்டா உன்னால சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க. உடனே அங்க பாரு தூரத்துல ஒரு டிராக்டர் தெரியுதா, அங்க ஒரு பெரிய கல் இருக்கா, அதை எடுத்து உடைச்சு அந்த கல்லை உடைக்கிற மாதிரி அந்த டிராக்டர் எடுத்து உடைக்கும், அப்புறம் அது வந்து லக்ஷ்மி தலையிலே விழுந்துரும், தலையில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சராய் வந்து சொல்றாங்க, ஏய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் என்ன சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் அவளை லக்ஷ்மிய அவ காலை உடைக்க சொன்னா நீ லக்ஷ்மி கதையவே முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க, அப்படி மட்டும் பண்ணா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு உனக்கு தெரியும்ல, அவ இப்ப சேர்மனா இருக்கா, நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும், நீ இதெல்லாம் தெரிஞ்சு பண்றது தெரியுமா பண்றியா, முதல்ல நிறுத்து, இந்த பிளானே வேண்டாம், நம்ம வேற பிளான் யோசிச்சுக்கலாம், முதல்ல நிறுத்து சராயோ அப்படின்னு சொல்லி இவங்க போன்ல கத்திட்டு இருக்கிறாங்க. நீ என்னமோ பேசி என்னமோ கத்திக்கிட்டு இருக்குன்னு பார்த்து நம்ம சராயை பார்த்து போனை கட் பண்ணிட்டு அவங்க வேலையை பாக்குறதுக்கு நீங்க முதல்ல பிளான ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு அந்த மைக் அதாவது டெலிபதி இங்க நடக்கிறத பேசுறதுக்காண்டி அந்த டிராக்டர் ஓட்டுவார்ல அவருக்கு வந்து டேய் இதுதான் கரெக்டான நேரம், கரெக்டா நான் சொன்னதை பர்ஃபெக்டா இந்த வாட்டி எந்த தப்பு இல்லாம பர்ஃபெக்டா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா லக்ஷ்மிக்கு குறி வைக்காம அந்த டிராக்டர்காரன் வந்து மித்ராக்கு குறி வைக்கிறான். அதாவது மித்ரா மண்டையை போட்டு அந்த கல்லை போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மித்ராக்கு வந்து மித்ராங்க நின்று வேற இடத்துல நின்று சும்மா வந்து போனை பார்த்துட்டு இருக்கிறாரு. உடனே அந்த இது என்ன நான் சொன்னதை செய்யணும்னு சொல்லி ஓகே மேடம்னு சொல்லிட்டு அந்த இது வந்து கல்லை அப்படியே உடைக்கிறான். உடைச்சு அப்படியே மித்ரா மேல போடுறதுக்காக வந்துட்டு இருக்கான். உடனே லக்ஷ்மி வந்து தற்செயல பாக்குறாங்க. இந்த நேரம் பார்த்தா அந்த டெலஸ்கோப் வழியே பாக்குறாங்க, அது அப்படியே மித்ராவை நோக்கி வந்துட்டு இருக்கு அந்த டிராக்டர் வந்து. உடனே ஐயோ மித்ராவும் அங்கதான் இருக்கான், அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா 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 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே இருந்து ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சைட்டுக்குள்ள வெளியே இருந்து நம்ம மனுஷன் வந்து ஓடிட்டு வந்து மித்ரா மித்ரா மித்ரான்னு பேர் சொல்லி கத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம லக்ஷ்மி வந்து தற்செயலா திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த டிராக்டரோட கல்லு வந்து அப்படியே நம்ம மித்ரா மேல விழுக போற மாதிரி இருக்கு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவை தள்ளி விட்டுட்டு அந்த கல்லை வந்து அவங்க மேல விழுந்து வாங்கிக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மி வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி இவர் வந்து கத்துறாரு. நம்ம மித்ரா வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா இங்க பரபரப்பா நம்ம விவேக் வந்து பிள்ளைங்களை ஸ்கூல்ல இருந்து மத்தியானமே கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த கார்ல வரும்போது நம்ம லக்கி பாப்பா அப்பாக்கு என்னாச்சு சித்தப்பா சொல்லுங்க, அப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அம்மாக்கு ஏதாவது ஆச்சா சித்தப்பா சொல்லுங்க, அம்மாக்கு என்னாச்சு, எதுக்கு நீங்க அவசரமா இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, யாருக்கு என்னாச்சு சொல்லுங்கன்னு சொல்லி விவேக் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா விவேக் எதுவும் சொல்லாம அப்படியே காரை வேகமா ஓட்டி வந்துட்டே இருக்கிறாரு. இங்க வீட்டுக்குள்ள அந்த பிள்ளைங்க அப்படியே வராங்க. வரும்போது பார்த்தா போலீஸ்லாம் வந்து நிக்குது. போலீஸ் வந்து ஜெயதேவ் கிட்ட அப்புறம் அரவிந்தா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே சார் அது யாருன்னு என்னன்னு தெரியல, கண்டிப்பா நாங்க கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவோம், அந்த டிராக்டர் ஓட்டினவன் வந்து எங்கேயோ ஓடி போயிட்டான், அவனை கண்டுபிடிக்க வேலையது, கண்டுபிடிச்சு நான் உங்க முன்னாடி நிப்பாட்டுறேன், இதுக்கெல்லாம் யார் காரணம், அவன் யார் சொல்லி இதெல்லாம் பண்ணா நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த போலீஸ்காரங்க வந்து ஜெயதேவ் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. உன்னை பிள்ளைங்க அப்படியே ஓடி வந்து ஆச்சி தாத்தா என்னாச்சு, அப்பா எங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லி இப்பவும் மாறி மாறி நம்ம லக்கி எங்கன்னா அம்மா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஜுன்னு என்னன்னா அப்பா எங்க, அப்பாக்கு என்னதான் ஆச்சா, எதுக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ்காரங்களாம் வந்துருக்குறாங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க பாட்டி, என்னாச்சுன்னு சொல்லி இவனும் கேட்டுட்டே இருக்கிறான். உடனே அதுக்கடுத்து யாரும் எதுவுமே சொல்லணும்னா குடுன்னு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லக்கியும் சொன்னும் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு மேல அப்படியே ஓடி வராங்க. உள்ள வந்து பார்த்தா நம்ம இவங்க லக்ஷ்மிக்கு கை வந்து ஃப்ராக்சரா இருக்கும், தலையில கட்டு கையில கட்டுன்னு சொல்லி கட்டு போட்டு அப்படியே ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க. உள்ள பார்த்தா நம்ம மித்ராவும் இருப்பாங்க, அப்புறம் வந்து தேவயானி நிப்பாங்க, அடுத்து நம்ம இவங்க ஜுன்னு லக்கிலாம் இப்போ ஓடி வந்துட்டாங்களா, ஜானவே உள்ள நின்றுட்டு இருப்பாங்க. அம்மா என்ன ஆச்சுமா, இதுக்குமா கையில கட்டு நெத்தியில கட்டு இத்தனை கட்டு போட்டிருக்கீங்க, என்னாச்சு அது ஒன்றும் இல்லைடா கண்ணா, நான் இன்னைக்கு சைட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் போய் பாக்குறத போகணும், அப்போது தெரியாம ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படிங்கும்போது அம்மா நீங்க பார்த்து போயிருக்கலாம்மா, என்னம்மா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நான் கரெக்டான நேரத்துல என்னைய காப்பாத்தினதே உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி, மித்ரா மட்டும் இல்லைன்னா இப்ப நான் என்னோட உயிரே பெரிய ஆபத்துல முடிஞ்சிருக்கும், கரெக்டான நேரத்துல என்னை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜுன்னு வந்து தேங்க்யூ அப்பா, நீங்க நல்லபடியா அம்மாவை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே அதுக்கு அடுத்து நம்ம அரவிந்தாவும் மேல வந்துடுறாங்க. உடனே வந்துட்டு ஆமா லக்ஷ்மி வந்து
லக்ஷ்மி வந்து இப்போ விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மித்ரா தான் என் உயிரை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம அரவிந்தா வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா மித்ராக்கு தானே இத்தனை வருஷமா கண்டம்னு வந்திருக்கு. எல்லா வாட்டியும் மித்ரா வந்து இது வாட்டி ஒரு வாட்டி கூட நம்ம லக்ஷ்மியை காப்பாத்தினது கிடையாது. எல்லா வாட்டியும் லக்ஷ்மி தான் வந்து நம்ம மித்ராவை காப்பாத்துவாங்கல்ல. அதனால லக்ஷ்மி எனக்கு எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, நான் முதல்ல வேணா நான் உயிர் கொடுத்தது மித்ராக்கு உயிர் கொடுத்தது வேணா நானா இருக்கலாம். ஆனா நீ எப்போ கல்யாணம் பண்ணியோ அப்பையில இருந்து மித்ரா உயிரை காப்பாத்திட்டு இருக்கிறது நீ தான். இப்பவும் மித்ரா உயிரை நீ காப்பாத்த போய் தான் உனக்கு இந்த நிலைமை ஆயிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ இப்போ நீ விட்டு கொடுக்காம பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அப்புறம் தான் என்ன காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்னமோ உங்க பந்தம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து உங்களோட பந்தத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்க ஒருத்தருக்காக காப்பாத்துறதுக்காக பிறந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்தா வந்து இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறாங்க. உடனே குட்டீஸ் 2 பேரும், ஆமா அப்பாவும் அம்மாவும் இதே மாதிரி எப்போ ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். அப்பாவுக்கு என்ன நடந்தாலும் அம்மா தான் பாத்துக்கணும், அம்மாவுக்கு எப்பனாலும் அப்பா தான் பாத்துக்கணும். தேங்க்யூ அப்பா, இன்னைக்கு நீங்க அம்மாவை நல்லபடியா காப்பாத்தினதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு நம்ம லக்கியும் ஜுனுவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அரவிந்தா வந்து கீழே திரும்ப போலீஸ் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கீழே போயிடுறாங்க. உடனே ஜானவி இருந்துட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே சரி லக்கி ஜுனு, நீங்க ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு பசிக்கும்ல, நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து தரேன். அடுத்து என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணலான்னு பாக்கலாமா? சரி வாங்க நான் கீழே போலான்னு சொல்லி கீழே கூட்டு போயிறாங்க. உனக்கு வேற தனியா சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ஜானவி வந்து விவேக் கேட்கறாங்க. ஆமா எனக்கும் ஹோம்ஒர்க் இருக்குல்ல, நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மித்ரா, உனக்கு என்னடா ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்கும்போது, அதான் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குல்லன்னா அதை சொன்னேன், எனக்கும் வேலை இருக்கு, சரி நான் போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே நம்ம மித்ரா லட்சுமிக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாங்களாம், இடத்த கொடுக்குறாங்களாம். அவங்க 2 பேரும் தனியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ரூம் விட்டு அப்படியே அப்படியே போயிடுறாங்க. இங்க போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. கீழே ஜெயதேவ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, யாரு என்னன்னு தெரியல, இது வந்து இது திட்டமிட்ட இதா இல்ல தற்செயலா நடந்தது எதுவும் தெரியல, நீங்க தான் கண்டுபிடிக்கணும், இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறாங்க என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு அரவிந்தாவும் ஜெயதேவும் பயந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தா இவங்க இங்க வீட்டுக்குள்ள வந்து அப்படியே மனிஷா வந்து பயந்து வராங்க. வந்தோடனே என்னாச்சு அங்கிள், என்ன ஜெயதேவ் சொல்றாரு, உனக்கு விஷயமே தெரியாதா, லக்ஷ்மிக்கு ஆபத்து நடந்துருச்சுல, ஆக்சிடென்ட் நடந்துருச்சுல? ஆமா அங்கிள், இப்பதான் கேள்விப்பட்ட, லக்ஷ்மி நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து போலீஸ்காரன், சரி சார் நான் உங்களுக்கு என்னன்னு விசாரிச்சுட்டு நான் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க அதுக்கடுத்து ஜெயதேவ்க்கு வந்து போன் கால் வருது. அதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்லாம், அது ஒன்றும் இல்லை சார், சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே மனிஷா வந்து அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி மேல மாடிக்கு ஏறி போறாங்க. உடனே நம்ம அரவிந்தா மனிஷாவை பிடிச்சி வச்சு, மனிஷா நில்லு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆண்டி என்னாச்சு? இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீ தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாம் உன்னோட பிளான் எனக்கு தெரியும், தேவையில்லாம என் மருமக்கு மேல ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அதுக்கடுத்து உன்னோட முகத்தறியை நான் மித்ராக்கு கிழிக்க வேண்டி வரும், மித்ரா முன்னாடி உன் முகத்தறியை கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஆண்டி என்ன ஆண்டி, ஏதோ தற்செயலா நடந்ததுக்கு எப்படி ஆண்டி நான் பொறுப்பாக்க முடியும்? இப்ப எதுக்கு நீங்க என் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட போதுமான ஆதாரம் ஏதாவது இருக்கா? என்ன நடந்துச்சுன்னே தெரியுமா இதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உனக்கு தான் லக்ஷ்மியை ட்ரிகர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நீ தான் இதெல்லாம் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு வந்து நீ லக்ஷ்மி வந்து சேர்மன் ஆனது உனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீ மித்ரா முன்னாடி லக்ஷ்மியை நிப்பாட்டி அவதான் உன்னோட கம்பெனி எல்லாத்தையும் போறதுக்கு அவதான் காரணம்னு அவளை நிப்பாட்டி நீ அவளை அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்ச. கடைசியா லக்ஷ்மி அதுல எல்லாம் ஜெயிச்சு வந்து இப்ப அவதான் சேர்மன் ஆயிருக்கா. அந்த சராயு தான் ஆன்டி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இப்பதான் உண்மை உடைக்கிறாங்க. ஏய் சும்மா நிறுத்து, போய் சொல்லிட்டு இருக்கிறார நீ. உனக்கு அந்த சராயி யாரு? உனக்கும் சராய்க்கு என்ன சம்பந்தம்? நீயும் அவளும் எங்க படிச்சீங்க, எங்க ஒன்னா தங்குனீங்க, எங்க ஒன்னா இருந்தீங்க? நீங்க 2 பேரும், அந்த சராயி உனக்கு எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டு எல்லாமே எனக்கு தெரியும். நீ தான் சராயை தூண்டி விட்டு மித்ரா கிட்ட இருந்து அந்த கம்பெனியை பறிக்கணும்னு நினைச்ச, சேர்மனா அவன்கிட்ட இருந்து எடுக்கணும்னு நினைச்ச. அதுக்குதான் நீ அந்த சராயும் நீ அவளை பிளான் பண்ணி தான் லக்ஷ்மிய ட்ரிகர் பண்ணி மித்ராவை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச. மித்ரா கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சு லக்ஷ்மி இதை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்ச. எல்லாமே எனக்கு தெரியும். இதுக்கு அடுத்து இது மாதிரி ஏதாவது என் மருமக கிட்ட நடக்கணும்னு நினைச்ச, அவ்வளவுதான். நாங்க இப்பவே இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம், நீயும் அந்த சராயும் பிளான் பண்ணி தான் லக்ஷ்மிக்கு இந்த நிலைமை ஆக்குனீங்க, இந்த ஆக்சிடென்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு இப்பவே என்னால மித்ரா கிட்ட போய், இதுக்கு அடுத்து நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தா நான் மித்ரா கிட்ட போய் எல்லாத்தையும் ஆதாரத்தோட அப்புறம் நிரூபிக்க வேண்டியிருக்கும். அந்த இதை மட்டும் சொல்ல மாட்டேன். நீ லக்ஷ்மியை வெறுத்து ஒதுக்குறதுக்கு எந்த காரணமும் இல்லை, எல்லாத்துக்கும் இந்த மனிஷா தான் காரணம். இவதான் வீடியோ ஆதாரத்தை எடுத்து வச்சுட்டு லக்ஷ்மியை உன் வாழ்க்கையை விட்டு போகணும்னு சொல்லி மிரட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு எல்லா உண்மையும் நான் மித்ரா கிட்ட போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இங்க மனிஷாக்கும் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பேயறிஞ்ச மாதிரி பயந்து போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே நம்ம லக்ஷ்மி மித்ரா ரூம்ல பார்த்தா
உடனே அதுக்கடுத்து மித்ரா நானே அவரும் போறாரு. நீங்க எங்க போறீங்க அப்படின்னா, எல்லாரும் போறாங்க, அப்ப நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறாங்க மித்ரா. எல்லாரும் போயிட்டா அப்புறம் என்ன யாரு பாத்துக்க இருக்கா? அதான் என் அம்மாவே சொன்னாங்களே, நீ தான் என் உயிரை காப்பாத்த பிறந்திருக்க, நான்லாம் எதுவுமே பண்ணல, எனக்கு எப்பனாலும் நீ மட்டும் தான் என் உயிரை காப்பாத்த வந்த தெய்வம் அப்படி இப்படின்னு இப்பதானே உன்னை புகழ்ந்து பேசினாங்க. என் அம்மாவே நான் உன்னை காப்பாத்தினான்னு நம்பல, இப்ப என்ன இப்ப நீ எனக்கு என்ன மேடமா, அதாவது சேர்மனா எனக்கு ஏதாவது ஆல்ரெடி உனக்கு பிஏவா இருந்தாச்சு, செக்ரட்டரியா இருந்தாச்சு, இப்ப என்ன இருக்கணும், இப்ப நான் என்ன உனக்கு வேலைக்காரனா இருக்கணுமா, அடுத்து என்ன வேலை செய்யணும் உனக்கு? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் நீங்க எல்லாரும் போயிட்டாங்க, நீங்களாவது இருப்பீங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தேன். இப்ப நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன், எனக்கு இந்த தண்ணி தாக எடுக்குது அப்படின்னு இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா விக்கல் எடுக்குது. அதுக்கு அடுத்து அப்படி எதுக்கு என்ன பார்த்துட்டு இருக்க, தண்ணி எடுத்து குடிக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும் போது கையில அப்படியே அந்த ஃப்ராக்சரை கட்டுறாங்க. அதுக்கடுத்து என்னால எப்படி இந்த கையை வச்சுட்டு எடுத்து தண்ணி குடிக்க முடியும் அப்படின்னோடனே அவரே அந்த கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வாங்கிட்டு வைக்கிறாரு. இப்படி கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்க, வேற எப்படி கொடுக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு மித்ரா. நீங்க லக்கிக்கு எப்படி கொடுப்பீங்களோ, பக்கத்துல உட்காந்து லக்கிக்கு எப்படி கொடுப்பீங்களோ அதே மாதிரி கொடுங்கன்னு சொன்னோன்னே நம்ம மித்ராவும் பக்கத்துல உட்கார்றாரு. அப்படியே தோல்ல கையை பிடிச்சிட்டு லக்கி கொடுக்குற மாதிரி நம்ம லக்ஷ்மிக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவங்க பார்த்தா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவங்க மித்ரா கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அவரும் தண்ணியை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து வாயில ஃபுல்லா கொட்டி குடிக்கிறாங்க. அதுக்கடுத்து யார் எனக்கு தொடச்சு விடுவா, இதுக்கு லக்கியே தேவலாம் போல அப்படின்னு சொல்லி அவரும் திட்டிட்டு அதுக்கடுத்து லக்ஷ்மியோட சேலையை எடுத்து வாயை ஃபுல்லா தொடச்சு விட்டு இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க ஜெயதேவ் அவங்க குடும்பத்தோட ஒரு கோயிலுக்கு வராங்க. அதாவது அவங்க பாரம்பரியமா இந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோயிலுக்கு எல்லாரும் வராங்க. கார்ல எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம லக்ஷ்மி, மித்ரா, அப்புறம் ஜானவி, மனிஷா பின்னாடி ஒரு கார்ல வராங்க. மனிஷாவும் சராயும் மட்டும் தனியா ஒரு கார்ல வராங்க. மித்ரா, நந்தன் ஃபேமிலி மட்டும் இவங்கெல்லாம் முதல்ல கார்ல வந்துடுறாங்க. முதல்ல சராயு கார் தான் கிளம்பி வராங்க. ஆனா முதல்ல இறங்குறது யாருன்னு பார்த்தா லக்ஷ்மி தான். அந்த ஊர்ல இறங்கினோடனே இங்க இந்த சுத்தமான காத்து நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம வருஷத்துக்கு ஒருக்கையாவது இங்க வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம ஜெயதேவ் சொல்றாரு, இந்த அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மன் கோயிலுக்கு வருஷத்துல ஒரு வாட்டியாவது இந்த அம்மனை தரிசிச்சாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். இப்ப விவேக் ஜானு கல்யாணம் வேற ஆயிடுச்சு, அது லக்ஷ்மியே திரும்ப வந்திருக்கா, நம்ம அதுக்காண்டிதான் நான் வரணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா கோயில்ல விசேஷம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்மளோட கட்டளையும் இங்க உண்டு, நம்மளும் இந்த கோயிலுக்கு நிறைய பண்ணியிருக்கோம், நம்மளோட இதுவும் ஒரு பங்களிப்பு இந்த கோயிலுக்கு பெருசாவே இருக்கு. இந்த அம்மன் எனக்கு நிறையவே கொடுத்துருக்குறாங்க, நான் கேட்டதுக்கு மேல எனக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதனால நீங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு பெருசா வந்தது இல்லைல்ல, அதனாலதான் நான் உங்களை இன்னைக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயதேவ் பேசிட்டு இருக்கிறாங்க. அரவிந்தா மட்டும் இந்த கோயிலுக்கு வரல, மற்றபடி எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து எனக்கு இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மித்ராவும் லக்ஷ்மியும் இப்போ சந்திச்சாச்சு, அடுத்து ஜுன்னுவியும் பையனா அவன் ஏத்துக்க போறான் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து சரி வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அதுக்குள்ள விவேக் ஜானவி பேசிட்டு இருக்கிறாங்க. பாரு, இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனா பாரு, அண்ணி லக்ஷ்மி அண்ணியை வேண்டிக்க சொல்றாங்க, அதே மாதிரி நீயும் நம்ம நல்லா இருக்கணும், நல்லா என் பெருசும் பேச்சை கேட்கணும்னு சொல்லி நீயும் வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜானவி கிட்ட இவர் குசுன்னு விவேக் பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து குட்டீஸ் ரெண்டும் இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கு, நாங்க எங்கேயாச்சும் போய் விளையாடட்டுமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. விவேக் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இது எந்த ஊரு எந்த இடம், இங்க இடம் எப்படிப்பட்ட இடம்னே தெரியல, நீங்க பாட்டு இங்க எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு யாரு கண்டுபிடிக்கிறது, இது ஒன்றும் நம்ம ஊர் மாதிரி கிடையாது, இது வேற ஊரு, இங்க பழக்க வழக்கங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும், நீங்க உங்களை வேற யாராவது கூட்டிட்டு போயிட்டா என்ன சொல்லுவீங்க, அதனால எங்க கூடயே இருங்க, நீங்க எங்கேயும் விளையாடலாம் போக வேண்டாம், பக்கத்திலே இருங்க, இப்ப நம்ம சாமி கும்பிட தானே வந்திருக்கிறோம், சாமி முதல்ல கும்பிட்டுக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற. அதுக்கடுத்து சரி வாங்க கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேவேன்னு சொல்றாங்க. இன்னும் மனிஷா இன்னும் வரலையே, மனிஷா வரட்டும், அதுக்கடுத்து நம்ம கோயிலுக்குள்ள போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம விவேக்கும் ஜானும் சொல்றாங்க, ஆமா அவ என்ன நம்ம குடும்பத்தாளா, அவ எப்ப வந்தா என்ன, இப்ப அவ மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இவங்க குசுன்னு ஜானு பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா மனிஷாவும் சராயி காரை விட்டு இறங்குறாங்க. இறங்கி பார்க்கும்போது பார்த்தா
இங்க பாரு, அவங்க நமக்கு முன்னாடியே அவங்களுக்கு முன்னாடி நம்ம தான் கிளம்பணும், ஆனா நமக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சராயு அப்படின்னு சொல்லி மனிஷா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா லக்ஷ்மி மட்டும் அவ சாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு நான் லக்ஷ்மிக்கு போட்ட பிளான்ல இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது, அவளால எங்கேயும் போக முடியாது. இன்னைக்கு அவளோட சாவு நிச்சயம். இன்னைக்கு இவ ரொம்ப சந்தோஷமா இந்த கோயிலுக்கு வந்திருக்கால, கடைசியா அவளோட இது வந்து சடலத்தை தான் இங்க இருந்து எடுத்துட்டு போக போறாங்க எல்லாரும். ஆனா பாவம் லக்ஷ்மிக்கு தான் தெரியல அவளோட உயிர் இங்க போக போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி அவளை யாரு காப்பாத்துறான்னு நானும் பாக்குறேன். இந்த வாட்டி எல்லாமே பக்காவா பிளான் பண்ணியா இருக்கு அப்படின்னு சொல்லி மனிஷா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அதேதான், எனக்கு மித்ரா மட்டும் கிடைச்சா போதும். எனக்கு இந்த கம்பெனியோ இல்ல இந்த சேர்மன் பதவியோ இந்த சொத்தோ எதுவும் எனக்கு தேவையில்லை. மித்ரா மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். அதுக்கடுத்து நான் அவனை அமெரிக்கா கூட்டிட்டு போய் நான் ஃபாரின் கூட்டு போய் நான் செட்டில் ஆயிருவேன் ஃபாரின்ல. இங்க இருக்கிற எதுவுமே எனக்கு தேவையில்லை. அதனால சராயு, நீயே ஒட்டுமொத்த சொத்து, சேர்மேன் பதவி, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. எனக்கு அந்த லக்ஷ்மி சாகணும், மித்ரா எனக்கு கிடைக்கணும். நம்ம போட்ட பிளான்ல இருந்து இன்னைக்கு அந்த லக்ஷ்மி தப்பிக்கவே கூடாதுன்னு சொல்லி இவங்க வாசல்ல இங்க நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா இங்க லக்ஷ்மிக்கு வந்து திடீர்னு கண்ணு வலிக்குது, கண்ணு துடிக்க ஆரம்பிக்குது. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி ஜானவி கேட்க, கண்ணு துடிக்குது, எனக்கு ரொம்ப பயம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கண்ணு துடிக்குது, ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே இவங்களை வந்து பேசி சமாளிக்கணும், சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக, கண்ணு துடிச்சா என்ன, இங்க பாரு உன் புருஷன் இங்க பக்கத்துலதான் இருக்கிறான், அவன் நல்லாவே பாத்துக்க போறான், நீ எதுக்கு தேவையில்லாம எதுவும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிற, இங்க உன் பிள்ளைங்களே எல்லாரும் பக்கத்துலதான் இருக்கும், உனக்கு என்ன நடக்க போகுது, இங்க உங்களை சுத்திதான் நம்ம குடும்பம் எல்லாருமே, இங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நல்லாதான் இருக்கிறாங்க, எது நடந்தாலும் இதுல நல்லதான் நினைக்கணும், மேபி நல்லதா கூட ஏதாவது நடக்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க லக்ஷ்மியை வந்து சிரிக்க வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இந்த நேரத்துல பார்த்தா வில்லிகள் 2 பேரும் உள்ள வராங்க. உடனே என்ன எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த லக்ஷ்மியை பத்தி என்ன இவளை பத்தி ஏதோ புகழ்ந்து பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது அப்படிங்கும்போது இல்ல, லக்ஷ்மிக்கு கண்ணு துடிக்குது, அதனால ஏதாவது அபசகுணமா எதுவும் நடக்குமோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, இந்த லக்ஷ்மி இந்த கோயிலுக்கு வந்ததே அபசகுணம் தான், இதுல அபசகுணமா வேற என்ன நடக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டு இன்னும் நல்ல வெறியாயி அது இதுன்னு சொல்லி நம்ம மனுஷா வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஐயோ சாமியார் வந்துட்டாரு, சரி நம்ம போய் அவங்க கிட்ட பேசலாம், அதாவது பண்டிதர் ஐயர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயதேவ் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. என்ன நாங்க வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்ப எப்படி இருக்கீங்க, கோயில்ல எப்படி நல்லா இருக்கு, நிர்வாகம்லாம் இப்ப யார் பண்ணிட்டு இருக்கா, கோயில்ல என்னென்ன புது மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். என்ன ஐயா நீங்க வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்பதான் உங்களை பாக்குறேன், உங்க பிள்ளைங்க உங்க பையன் மருமக எல்லாம் நல்லா இருக்காங்களா, உங்க குடும்பத்தாளுங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பேசி விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. இங்க அப்படியே பார்த்தா இந்த ஊர்ல ஒரு பெரியவர் இருப்பார்ல, அவர் வந்து வராரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய எதிரி இருக்கிறாங்க. அவருக்கு வந்து எல்லா மாலை மரியாதை, இந்த கோயில்ல உள்ளது எல்லாமே நான் தான் நிர்வாகம் பண்ணணும், எனக்கு கீழே தான் இருக்கணும், இந்த கோயில் என்ன முடிவெடுத்தாலும் என்கிட்ட கேட்டுதான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் திமிரு பிடிச்சவரா இருக்காரு. ஆனா இந்த ஜெயதேவ் வந்து இந்த கோயிலுக்கு நிறைய பண்றதுனால முதல் மரியாதை எல்லாமே ஜெயதேவுக்கு தான் அப்பப்போ கிடைக்கிறதுனால அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த அப்பாவும் மகனும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க, அந்த ஊர் பெரியவர்ல அவரோட அப்பாவும் பையனும் பேசிட்டு இருக்கிறாங்க. டேய், இன்னைக்கு அந்த கோயில்ல இந்த முதல் மரியாதை எல்லாமே நமக்கு தாண்டா கிடைக்கணும். எல்லா வாட்டியும் வந்து அந்த ஜெயதேவ் குடும்பம் அதை வாங்கிட்டு இருக்கு. இந்த வாட்டி என்ன நடந்தாலும் சரி, அவனுக்கு ஏதாவது செஞ்சு அவனை மறக்க முடியாத மாதிரி ஏதாவது பண்ணணும். அவனும் அண்ணன்னு பேசி என் முதுகுலே குத்துவானா, ஏண்டா இவன் என்ன நம்ம ஊருக்காரனாடா, அப்படியேனாலும் இந்த நம்ம ஊர்ல எல்லாரும் நம்மளை கண்டா பயப்படுறான், இவன் வெளியூர்ல இருந்து வந்து இவனுக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணணுமா, இவனுக்கு முதல் மரியாதை கிடைக்கணுமா, அதை விடக்கூடாதுடா, இன்னைக்கு ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அப்பாவும் மகனும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது இவங்களோட மருமகள் வந்து கனகவல்லின்னு ஒரு இது வந்து அவங்க வந்து இங்கே எங்கேயும் சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த நாகதேவதை வந்து நாகவல்லி அவங்க பேரு, அப்படியே இந்த நாகம் இருக்கிற அந்த இதை வந்து சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்பா இவதான் இங்க பாருங்கப்பா, நமக்கு முன்னாடி இவ கோயிலுக்கு வந்து இங்க கோயில சுத்திக்கிட்டு இருக்கா பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. டேய், இவ அண்ணனும் இன்னைக்கு இந்த கோயில்ல வந்து இது பண்ண போறான் தானே, உனக்கு போட்டி அவனும் நிக்கிறான் தானே, அதாவது இந்த நாகவல்லி இருக்கிறாங்கல்ல, இவங்களோட அண்ணனும் ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க வந்து இந்த ஒட்டுமொத்த சொத்தை அடைக்கணும், சொத்தை ஃபுல்லா அந்த கோயில இருந்து கோயில இருக்கிற காசு எல்லாம் நகை எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா அந்த அப்பா பையன். இவங்க மருமக வந்து அந்த மாதிரி இல்லை, இந்த கோயிலுக்கு வந்து நல்லது பண்ணணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அதனால இப்ப வந்து ஊர்ல வந்து போட்டி நடக்க போகுது. இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான்
அந்த கோயில்ல இருக்கிறது எல்லாமே வந்து காசை யாரு எப்படி செலவு பண்ணணும் என்ன பண்ணணும்னு முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு. இப்ப பார்த்தா இந்த கனகவல்லியோட புருஷனும் வந்து இந்த போட்டியில வந்து சேர்றாங்க. ஆனா அவர் வந்து நல்லவரே கிடையாது, ரொம்ப மோசமானவர். இந்த ஒட்டுமொத்த சொத்தெல்லாம் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த கனகவல்லியோட அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர், ஊருக்காக பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், ஊருக்காக இந்த போட்டியில வந்து அவரும் இதுல சேர்ந்துக்கிறாரு. அதாவது தங்கச்சி புருஷனை வந்து அழிக்கணும்னு நினைக்கல, அதே நேரத்துல இந்த ஊர் மக்களை காப்பாற்றணும், ஊருக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் வந்து இந்த போட்டியில கலந்துக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தா இவங்க கோயில் எங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. உடனே கனகவல்லி வந்து வராங்க, நாகவல்லி வந்து வராங்க. வந்தோடனே என்னாச்சு மாமா, என்ன இந்த பக்கம்லாம் வந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுவும் காரியம் ஆகாம நீங்க கோயிலுக்கெல்லாம் வரமாட்டீங்களே, இப்ப என்ன யார உங்களுக்கு என்ன தரேன்னு சொல்லி இங்க கோயிலுக்கு வந்து இருக்கிறீங்கன்னு சொல்லி நக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏய் என்னடி வாய் ரொம்ப நீளிருச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கோயிலுக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா அந்த நாகவல்லியோட அண்ணனும் அவங்களோட மனைவியும் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே அவரு படிக்கட்டுல ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு லேட்டா வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன நீ வரதுக்குள்ள விடிஞ்சிரும், சீக்கிரம் வா கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கையை பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க. உடனே அவங்க மனைவி, இப்படி எல்லாம் நீங்க என் கையை பிடிச்சிங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு, ஆனா நீங்க தான் நான் என்ன பறக்கவா முடியும், நடந்துதானே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க. திரும்ப ஜெயதேவ் வந்து அந்த ஊர் பெரியவர் இந்த சொத்தெல்லாம் அடிக்கணும்னு நினைச்சார்ல, அவர் வந்து ஜெயதேவ் வந்து மீட் பண்றாரு. என்ன ஜெயதேவ் எப்ப வந்தீங்க, அண்ணன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி 2 பேரும் அண்ணன் அண்ணன் சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. மனசுக்குள்ள அவ்வளவு வன்மத்தை வச்சுட்டு ஜெயதேவ் குடும்பத்தை, வாங்க இது யாரு உங்க பையனா, இது யாரு உங்க மருமகளா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க உடனே பார்த்தா இவங்க வந்து வாய் துடுக்கா அந்த நாகவல்லி வந்து வாய் துடுக்கா பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து அந்த ஐயர் எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா நம்ம கொடுக்க வேண்டிய காசு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இவங்களுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து விசாரிச்சு கொடுத்துக்கலாம்ப்பா, என்னன்னு பார்த்து கொடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே மனிஷா சொல்றாங்க, ஏய் இங்க சப்மிட் பண்ண வேண்டியதை நீ பாட்டு கொடுக்க வேண்டியதை கொடு, அதான் இங்க ஊர் பெரியவங்கன்னு அது இதுன்னு யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க செக் பண்ணிப்பாங்க, நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நமக்கு வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல உடனே லக்ஷ்மி வந்து மனுஷமா குடைக்கிற மாதிரி, யாருக்கு எவ்வளவு கொடுக்குறோம், என்னென்ன செலவு பண்றாங்க, என்னென்ன பண்றாங்க நம்ம கொடுக்குற தொகையில அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா, நம்ம அதெல்லாம் வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். சும்மா அவங்க இது கேட்கறாங்க அது கேட்கறாங்க, நீ என்ன செலவு பண்றாங்கன்னே தெரியாம, யாருக்கு காசு போகுது என்ன போகுதுன்னே தெரியாம எப்படி கொடுக்க முடியும், எல்லாத்தையும் விசாரிச்சு பொறுமையா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி பேசிட்டு இருக்க. ஓ நீ என்னம்மா ரொம்ப அறிவாளித்தனமா தான் பேசுற, ரொம்ப கரெக்டா தான்மா பேசுற அப்படின்னு சொல்லி இவர் வந்துட்டு அந்த ஒவ்வொரு வில்லன் இருக்காருல, அவர் வந்து நம்ம லட்சுமியை புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே இது யாரு ஜெயதேவ் அப்படிங்கும் போது, இது என் மருமக தான், என் பையன் இதாகணும், என்னோட பேரன் பேத்திகள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா அந்த நாகவல்லியோட அண்ணனும் அண்ணன் மனைவி அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே இது யாரு, எனக்கு என் அண்ணன் இந்த போட்டியில ஜெயிக்கணும், அதுக்காக தான் கடவுளை வேண்டிட்டு வந்துட்டு இருக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்றோம், புருஷனும் இதுல தானப்பா இந்த போட்டியில தானப்பா ஜெயிச்சு இது பண்ணிட்டு இருக்கான், நீ என்னமோ உன் அண்ணன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, யாரு நல்லது பண்ணுவாங்களோ அவங்க ஜெயிச்சா தானே ஊருக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது, அதனால தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி பேசிக்கிட்டு இருக்க. இவங்க அப்படி இதுக்கு அடுத்து என்னென்ன நடக்க போகுது, இந்த சராயி என்ன திட்டம் போட்டு என்ன பண்ண போறாங்க, லக்ஷ்மி வந்து கொலை பண்ண என்னென்ன திட்டம் போட்டிருக்காங்க, இப்ப லக்ஷ்மி யாரு காப்பாத்த போறா, இந்த ஊர் வில்லன் வந்து இப்ப என்ன பண்ண போறாரு, அவர் ஜெயதேவ் குடும்பத்தை அவர் பழி வாங்கணும்னு இருக்கிறாரு. அதுக்கடுத்து இந்த போட்டியில வந்து யார் ஜெயிக்க போறா, அதாவது இந்த சிவா அவங்க ஜெயிக்க போறாங்களா, இல்ல இந்த நாகவல்லி அவர் புருஷன் அவர் ஜெயிக்க போறாங்களா, இல்ல இப்போ இதுல என்னெல்லாம் நடக்க போது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிருவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அவள் வருவாள சீரியல், மேகா சந்தேசம் சீரியல், சலங்கை ஒளி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லா சீரியல் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.